வெல்கம் டு சுடர் கருணை பிரகாசம் சேனல். வாங்க இன்றைக்கி சக்கரை பொங்கலுக்கு எவ்வளோ தண்ணி வைக்கணும், எவ்வளோ அரிசி போடணும், பானை எந்த அளவுக்கு வடிக்கும் அப்படிங்கிறதெல்லாம் நான் டீட்டெயில்டாக சொல்லி சக்கரை பொங்கலை எப்படி பர்ஃபெக்டாக செய்கிறது அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ ஆடி வெள்ளிக்கிழமைகளில் நிறைய வீட்டில் சக்கரை பொங்கல் நெய்வேத்தியமாக செய்கிறது வழக்கம். என்ன தான் நம்ம குக்கரில் செஞ்சாலும் இந்த மாதிரி மண்பானையிலையும் வெங்கல பானையிலையும் செய்கிறப்ப அதோட டேஸ்ட்டே தனிதாங்க. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இது அரைப்படி வடிக்கிற வெங்கல பானை. இது 1/2 கிலோ அரிசி வடிக்கும். அந்த பானை தான் நான் எடுத்திருக்கேன். இது நல்லா விளக்கிட்டு பொட்டெல்லாம் வச்சுட்டு இதில் 3/4 அளவு, அந்த பானையோட 3/4 அளவு, அதாவது அரைப்படி அரிசி சேர்க்குறீங்கன்னா 4 படி தண்ணி வைங்க, கரெக்டாக இருக்கும். ஏன்னா பொங்கலுக்கு அந்த அளவுக்கு வேகணும். சரி, சில பேர் ஒரு படி அரிசிக்கு 3 படி தண்ணி வைப்பாங்க. நீங்கள் கப்பு கணக்கில் வச்சிங்கன்னா 1 கப்பு அரிசிக்கு 4 கப்பு தண்ணி, அந்த கணக்கில் வைங்க, கரெக்டாக இருக்கும். 3/4 அளவு தண்ணி வச்சு நான் இப்போ அடுப்பில் வச்சுட்டேன். மூடி போட்டு பானையை தண்ணியை நல்லா முதல்ல கொதிக்க வச்சுட்டேன். இப்போ அரிசி பாருங்கள், இந்த அளவு நான் எடுத்திருக்கேன். அந்த பானை இந்த அளவுக்கு வடிக்கும். இந்த படி கணக்குன்னு சொன்னால் 1/2 கிலோ அரிசி வடிக்கிற பானை. நான் இன்றைக்கி பானை நிறக்க பொங்கி சாமிக்கு படையல் போட போகிறேன். அதனால் 1/2 கிலோ அரிசி, 100 கிராம் அளவுக்கு பாசிப்பருப்பு, பச்சரிசி தாங்க இது. பொங்கல் பச்சரிசின்னு கடையில் கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க. இதை நல்லா கிழஞ்சிட்டு நல்லா இந்த மாதிரி தண்ணியை வடிச்சிட்டு எடுத்து வச்சுருங்க. அரிசியை ஊற வைக்க தேவையில்லை. நல்லா கிளஞ்சி இருத்துட்டு தண்ணி கொதிக்க வைக்கும்போது இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. இதை சேர்க்க வேண்டிய இன்னொரு சீக்ரெட் இன்க்ரீடியன்ட்ஸ் அப்படின்னா ஒரு 10 ஏலக்காய், ஒரு துண்டு சுக்கு, ஒரு 3 கிராம்பு, இது 3ஐயும் ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து கொஞ்சமாக பச்சை கற்பூரம், அதை நான் வீடியோவில் காமிக்க மறந்துட்டேங்க, கொஞ்சமாக சுகர் போட்டு, பச்சை கற்பூரம் சுகரு எல்லாம் போட்டு நல்லா திரித்து வச்சுக்கோங்க. இப்போ தண்ணி நல்லா கொதிச்சுட்டுங்க. கொதித்ததுக்கப்புறமா நம்ம அரிசியும் பருப்பும் கிளஞ்சி வச்சுருக்கத இதில் சேர்த்துக்கலாம். நம்ம இதில் பாலெல்லாம் சேர்க்க போகிறது இல்லைங்க. இந்த சக்கரை பொங்கல் நீங்கள் மறுநாள் வச்சுருந்தாலும் ஃப்ரிட்ஜிலலாம் வைக்க தேவையில்லை. மறுநாள் வச்சுருந்து சாப்பிட்ற வரைக்கும் கெட்டே போகாது. இது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இது என்னோடய நெய்பர் ஒருத்தங்க எனக்கு சொல்லி கொடுத்த சக்கரை பொங்கல். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். வாயில் வச்சதும் வழுக்கிட்டு போகும். அந்த கோயிலில் கொடுக்குற அந்த டேஸ்ட்டு இதில் கிடைக்கும். இப்போ மூடி போட்டுக்கோங்க. மூடி போட்டு நல்லா வேகணும். அரிசி நல்லா வேகணும். வெந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம சக்கரை எல்லாம் சேர்க்க போகிறோம். பாருங்கள், நல்லா கொதிக்குது. தண்ணி இந்த மாதிரி கொதித்ததுக்கப்புறம் தான் அரிசி போடணும். அதுக்கு முந்தையே போட்டுட்டிங்கன்னா பொங்கல் தண்ணியாக தெரியும். அதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. புதுசாக சில பேர் சக்கரை பொங்கல் செய்கிறதுனா இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ எந்த அளவுக்கு நம்ம அரிசி எடுத்தோமோ அதே அளவுக்கு நான் வெல்லம், மண்டை வெல்லத்தை நல்லா நுணுக்கி அந்த படியிலே சேர்த்துருக்கேன். அளந்து சேருங்க. எப்போவுமே அரிசி வெல்லம் இதெல்லாம் அளந்து சேர்க்குறப்ப இனிப்பு இதெல்லாம் நல்லா கரெக்டாக இருக்கும். என்னோடய வெல்லம் நல்ல இனிப்பாக இருக்கும். அதனால நான் 1க்கு 1 சேர்க்குறேன். சில பேர் 1க்கு 1.25 சேர்ப்பாங்க. சாதம் நல்லா வெந்து வெடித்து லைட்டாக மலர்ந்து வர்ற மாதிரி இருக்கணும். அந்த டைம் நம்ம வெல்லத்தை சேர்க்கணும். பாகா காய்ச்சி சேர்க்குறதுனாலும் சேர்க்கலாம். நான் டைரெக்டாக தான் சேர்க்க போகிறேன். பாருங்கள், சாதம் நல்லா வெந்து தண்ணியெல்லாம் நல்லா அப்படியே இறுக ஆரம்பிச்சிடுச்சு. இந்த டைம் தான் நம்ம வெல்லம் சேர்க்கணும். பாருங்கள், நல்லா தண்ணி இறுகிடுச்சு. தண்ணி இருக்கக்கூடாது. தண்ணி இருக்கும்போதே நீங்கள் வெல்லத்தை சேர்த்திங்கன்னா டைம் எடுக்கும். 2வது பொங்கல் எடுத்து வச்சதுக்கப்புறம் தண்ணியாக நம்மளுக்கு அந்த இது தெரியும். அது தெரியாமல் இருக்கணும்னா தண்ணியை நல்லா அப்சர்வ் ஆகி அது நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் நம்ம வெல்லத்தை சேர்க்கணும். ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க இந்த சக்கரை பொங்கல். நிறைய வீட்டில் இப்போ பாயசம் இல்லை நிறைய புதுவித ரெசிபி, இனிப்பு ரெசிபி அப்படின்னாலே நமக்கு இந்த மாதிரி ரெசிபி, பொங்கல் ரெசிபியெல்லாம் கொஞ்சம் அது சாமிக்கு நெய்வேத்தியமாக வைக்கிறம்போது அது கொஞ்சம் சூப்பராக நம்ம இந்த மாதிரி கொஞ்சம் பர்ஃபெக்டாக செஞ்சு வைக்கிறப்போ சாப்பிட்றப்போ நமக்கு நல்லாயிருக்கும். இப்போ முந்திரி பருப்பு, திராட்சை இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். உப்பு, கல்லுப்பு சேர்த்துக்கலாம். சாமிக்கு படைக்கிறப்ப நான் எப்போதுமே உப்பு சேர்த்து தான் படையலுக்கு எடுத்து ரெடி பண்ணுவேன். உப்பு சேர்த்து தான் செய்யணும். உப்பு சேர்த்துக்கோங்க. அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அந்த இனிப்பு சுவை எடுத்து கொடுக்கும். இப்போ நான் அந்த ஏலக்காய், கிராம்பு, சுக்கு இதெல்லாம், பச்சை கற்பூரம் எல்லாம் போட்டு சுகரில் போட்டு பொடி பண்ணி வச்சுருந்தேன். அதில் ஒரு 2 டீஸ்பூன் எடுத்து சேர்த்துக்கலாம். இந்த பவுடர் நீங்கள் நடத்தி வச்சுக்கிட்டிங்கன்னா எப்போவுமே சக்கரை பொங்கல் செய்கிறப்ப அதில் ஒரு டீஸ்பூன் போட்டு செஞ்சுக்கலாம், நல்லாயிருக்கும். இப்போ இது சில பேர் அந்த
காய் போட்டு தேய்ச்சி செய்வாங்க, சூப்பராக இருக்கும். ஜாதிக்காய் சேர்த்து செய்வாங்க, அதுவும் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள், இதுவும் நல்லா டேஸ்டியாக இருக்கும். இப்போ நெய் சேர்த்துட்டு ஒரு தாளிப்பு கடாயில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன். முந்திரி பருப்பு லைட்டாக செவக்க ஆரம்பித்த உடனேயே திராட்சையை சேர்த்துக்கலாம். எல்லாமே ஒவ்வொரு கைப்பிடி சேர்க்குறேன். நல்லா வறுத்து விட்டுக்கோங்க. நல்லா வறுத்ததுக்கு அப்புறமா நம்ம திராட்சையை சேர்த்துக்கலாம். முந்திரி பருப்பு ரொம்ப கருகிற வேண்டாம். அது லைட்டாக அந்த நெய் சூடுலேயே அப்படியே வந்ததுக்கப்புறம் உடனே திராட்சையை போட்டுருங்க. அது அப்படியே பபுள்ஸ் மாதிரி அப்படியே பெருசாக உப்பி வரும். அந்த திராட்சை உப்புனதுக்கப்புறம் எடுத்து நீங்கள் கொட்டுங்க. ரொம்ப முன்னாடியே எடுத்து நீங்கள் கொட்டிட்டிங்கன்னா அந்தளவுக்கு திராட்சை சாப்பிடும்போது நல்லா இருக்காது. இப்போ நல்லா பொங்கல் வெல்லம்லாம் கரைஞ்சி நல்லா வந்துருச்சு. இந்த டயத்தில் நம்ம முந்திரி பருப்பு திராட்சையை கொட்டிக்கலாம். இது நல்லா நெய் ஊற்றி நம்ம தாளித்து கொட்டினதுக்கப்புறம் பொங்கல் நல்லா இருகல் கொடுக்கும். நம்ம சாப்பிட்றப்ப நல்லா தளதளன்னு இருக்கும். பொங்கல் சக்கரை பொங்கல் எப்போதுமே நல்லா தளதளன்னு இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ரொம்ப பாறாங்கல் மாதிரி சாதம் மாதிரி இறுகிடுச்சுன்னா அந்தளவுக்கு டேஸ்ட்டு நல்லா இருக்காது. பாருங்கள், அரிசி ஒன்று கூட முழுசாக இல்லை, எல்லாமே நல்லா வெந்திருக்கு. இப்போ நல்லா கைவிடாமல் கிளறிட்டு மிச்சம் இருக்க முந்திரி பருப்பு எல்லாத்தையும் எடுத்து கொட்டி இறக்கி வச்சோட்டோம். சக்கரை பொங்கல் ரெடி ஆகிடும். நான் இதோடு சேர்த்து வடையும் செஞ்சுருந்தேன், பருப்பு வடையும் செஞ்சுருந்தேன். ரொம்ப நல்லாயிருக்குங்க இந்த சக்கரை பொங்கலுக்கு வடை ரொம்ப நல்லாயிருக்கும். சாமிக்கு வெள்ளிக்கிழமைகளில் நம்ம நெய்வேத்தியமாக வைக்கிறப்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் இந்த வெள்ளிக்கிழமை முதல் வெள்ளிக்கிழமையே நான் இது தாங்க செஞ்சு சாமி கும்பிட்டேன். மசால் வடையும் சக்கரை பொங்கலும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த சக்கரை பொங்கல் ரெசிபி உங்களுக்கு சிம்பிளான முறையில் சொல்லி கொடுத்துருக்கேன். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணி பாருங்கள். மேலும் நிறைய ரெசிபி நம்ம சேனலில் நிறைய போட்டிருக்கேன், அதெல்லாம் வேணும்னாலும் செக் பண்ணி பாருங்கள். தொடர்ந்து உங்கள் ஆதரவு கொடுங்க. நன்றி, வணக்கம்.